ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். வலையுள் அகப்படுத்து என்னை நல் நெஞ்சம் என்கின்ற ஆழ்வாருடைய பாசுர அனுபவத்திலே எம்பெருமானினுடைய அழகு என்கின்ற வலையுளே அகப்பட்டோம், அகப்படுத்தினான் என்று அனுபவித்தோம். ஒரு அடியார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மேலும் அதே வலை அகப்படுத்துவது என்கின்ற பாசுரம், அதே நம்மாழ்வார் அனுபவம் மற்றொரு பாசுரத்தில் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். உகவையால் நெஞ்சம் உள்ளுருகி உன் தாமரை தடங்கன் விழிகளின் அகவலை படுப்பான் என்கின்ற பாசுரம் திருவாய்மொழி 6ஆம் பத்திலே அழகியதான அற்புதமான ஒரு பாசுரம். அதில் உன்னுடைய தாமரை கண்கள் என்கின்ற வலையுளே நாங்கள் அகப்படுக்கைக்காக நீ செய்த காரியங்கள் தான் என்னன்னு பார்த்தா, உன்னிடத்திலே நாங்கள் அகப்படுவதற்கு உன்னுடைய சங்கல்பம் மாத்திரம் போராதா, திருக்கண்களின் நோக்கு என்கின்ற வலை தாமரை போல பரிமளத்தையும் குளிர்ச்சியையும் சிவப்பையும் உடைத்ததா இருக்கு. போக்தாக்களால் எப்பொழுதுமே அனுபவிக்கவே முடியாது, அனுபவித்தாலும் இன்னும் அனுபவிக்க வேண்டும்னு தோன்றும்படியா இருக்கு. அப்படி போக்யதா பிரகர்ஷகத்தை உடையதான திருக்கண்கள், இன்னும் அனுபவிக்க வேண்டும், ஆறாதிருக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டும் சொல்றதுபடி அப்படி போக்கியதையை கொடுக்கக்கூடியதான திருக்கண்கள், அந்த திருக்கண்கள் என்கின்ற நோக்காகிற வலையுளே அகப்படுத்துவதற்காக அந்த வலைக்குள்ளே அகவலை உகவையால் நெஞ்சம் உள்ளுருகி அகவலைனா அகவிய வலை அப்படின்னு அர்த்தம். இதை நாச்சியார் திருமொழியில கண்ணென்னும் நெடுங்கயிறு படுத்தி என்று நேர்த்து பார்த்தோம். கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறு படுத்தி. அப்படி கண்ணழகிலே ஈடுபடுவர்களோ அப்படின்னா, தாமரை கண்ணன்னா அந்த கண்ணுக்கு ஈடுபடாதவர்கள் உண்டா? சரி, அப்படி இந்த ஆயர் சிறுமியர்கள் அத்தனை பேரையும், இந்த சிறுமியர்களையெல்லாம் வளைக்க வேண்டும், தன்னிடத்தில் வளைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவன் செய்த செயல் என்னன்னு பார்த்தா, அவர்கள்லாம் சிற்றில் இழைத்து கொண்டிருக்கிறார்களாம். சிற்றில் இழைப்பது, சிறுசோறு சமைப்பது, இதெல்லாம் சிறுமிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் நாச்சியார் திருமொழியிலே நாம் காணலாம். நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனே, உன்னை மாமிதன் மகனாகப் பெத்தால் எமக்கு வாதை தவிருமே, காமன் போதரு காலமென்னு பங்குனி நாள் கடை பாரித்தோம், தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சித்தில் வந்து சிதையேலே. நாங்கள் இழைத்திருக்கக்கூடியதான இந்த சித்தில்னா மண் வீடு, மண்ணாலே வீடு செய்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு, அதை நீ அழிக்காதே, மண் விளையாட்டுகளில் சேர்ந்தது. அப்போ இப்படி சிற்றில் இழைப்பதாகவும் சிறுசோறு சமைப்பதாகவும் சொல்லக்கூடிய கருத்து என்ன? எதற்காக இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? பகவத் விஷயத்தில் கண் செலுத்தாது இந்த உலக இயற்கைகளில் இருக்கக்கூடிய வஸ்துக்களில் கண்ணோட்டமாக இருந்ததை சொல்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, பகவத் விஷய அனுபவத்தில் இல்லாமல் சித்தில் இழைத்து கொண்டு ஏதோ லோகாந்திர விஷயத்தில் ஈடுபட்டபடி இருக்கின்றார்கள். பகவத் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் ஒரு நாழிகை பிரிவு அப்படிங்கிறது கூட 9 நாழிகை, ஒரு நாழிகை சம்ஸ்லேஷம் கூட 9 நாழிகை விஸ்லேஷமாக வருந்தப்பட வேண்டியிருக்கு. அப்படி அந்த ஈடுபாடும் வேண்டா, வருத்தமும் வேண்டா, நாங்கள் இப்படியே கிடக்கிறோம் அப்படின்னு அந்நியபரராய் இருக்கின்றார்கள். ஆனால் எம்பெருமானுடைய திருவடி அழகு வலிய பிடித்து இழுத்து தன்னிடத்தில் ஈடுபடுத்தி கொள்ளும்படியா இருக்கு. அதனால இங்கே எம்பெருமான் என்ன செய்யறான்னா, சங்கல்பத்தால நீ செய்ய முடியாத காரியமா, உன்னுடைய திவ்ய சங்கல்பத்தால இந்த ஆயர் சிறுமியர்கள் எல்லாம் உன்னிடத்துல ஈடுபடு கொள்ளும்படிக்கு உன்னிடத்துல கண்ணழகு இல்லையா, சங்கல்பம் இல்லையா அப்படின்னா, அதெல்லாம் காட்டிலையும் இவன் என்ன செய்கிறான், திருவடியால அழித்தானாம் இவர்கள் செய்யக்கூடியதான சிற்றிலையும் சிறு சோறையும். ஏன்னா பிரேம விசேஷத்தாலே நாங்கள் நெஞ்சு உருகி
உன்னுடைய தாமரை தடங்கண் என்கின்ற விழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வலை இருக்கே, அதில் அகப்படுகைக்காக எங்களுடைய சிற்றிலையும் நாங்கள் செய்யக்கூடிய சிறு சோற்று அப்படிங்கிறத உன்னுடைய திருவடிகளாலே அழித்தார். நாங்கள் விளையாடுகிறபடியை நீ கண்ணார கண்டுகொண்டு மகிழ்ந்து தானே இருக்க வேண்டும். நாங்கள் இப்படி விளையாடுறதை பார்த்து நீ மகிழ்ச்சியோடுன்னா இருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு நீ என்ன செய்கின்றாய்? கால் படைத்த பிரயோஜனம் பெற்றாயே, கால்னு ஒன்று பெற்றாயே அல்லது அதனுடைய பிரயோஜனம் நீ படைக்கவில்லை. கண் படைத்த பிரயோஜனம் பெற்றாய் அல்லையே. காலுக்குன்னு நீ படைத்திருக்கிறது, உனக்கு இருக்கக்கூடிய காலுக்கு பிரயோஜனத்தை நீ பெற்று விட்டாய். ஆனால் கண்ணுக்குன்னு பிரயோஜனத்தை நீ பெறவில்லையே. அப்படின்னா கண்ணுடையாரிலே நீ தலைவனாக இருந்தாய், ஆனால் கண்ணத்த காரியமெல்லாம் செய்கிறாய். கண் அழகுல நீ தலைவனாக இருக்காய். நீ கொண்டிருக்கக்கூடிய அழகிற்கே அதை சொல்ல முடியாது. வாச்சா மகோச்சரவா இருக்கு. ஆனால் நீ இப்படி கண்ணற்ற காரியம் செய்ய அடுக்குமா அப்படின்னு கேட்கிறார். ஆக நாங்கள் அந்நியபரராய் இருக்க பார்த்தாலும் கூட அந்த எம்பெருமானுடைய திருவடி அழகு இருக்கே, திருவடியாலே அழித்தாய் அப்படின்னா ஆழ்வார் இங்கே சொல்றதுனாலே அந்த திருவடி அழகு என்ன செய்யறது? வலிய பிடித்து இழுத்து தன்னிடத்தில் ஈடுபடுத்தி கொண்டு இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அத்தியவசாயத்தை குலைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள அர்த்தம். என்ன அத்தியவசாயம்? அந்த அத்தியவசாயத்தை எப்படி குலைத்தது அப்படின்னா, ஊடல் தீர்ந்து போய் கண்ணனெம்பெருமானோடு கூடல் சேர வேண்டிய சமயம், அதை தெரிவித்ததனாலே அதற்கு தகுந்தபடி இந்த பாசுரம் அமைந்திருக்கு. அழித்தாய் உன் திருவடியால் அப்படின்னா எங்களுடைய சிற்றிலை அழித்தாய் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான பொருள் அன்னு. வேறு என்ன பொருள்னா, உன்னோடு கூட மாட்டோம், ஒரு நாழிகை சம்ஸ்லேஷமும் 9 நாழிகை விஸ்லேஷம் பிரிவுங்கிறத கொடுக்குறாயே, அதனாலே சேரவும் வேண்டாம் பிரியவும் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் இருந்தோமே, அந்த அத்தியவசாயத்தை ஒழித்தாய். எது ஒழித்தது? எம்பெருமானுடைய திருவடி அழகு இவர்களை கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தி எம்பெருமானோடு சேரும்படிக்கு அத்தியவசாயத்தை குலைக்கும்படிக்கு பண்ணினது. அப்போ நம்மை அகப்படுத்தி கொள்வதற்கு 2 வலைகள் உண்டு. ஆழ்வார் சொல்றார், மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு என்று தொண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்த வலை ஒன்று. உன் தாமரை தடங்கண் விழிகளின் வலை என்ன இங்கே அருளி செய்யப்படுகின்ற வலை மற்றொன்று. இங்கே அகவலை அப்படிங்கிறதுனால இது அந்தரங்க வலை அப்படின்னும் அது பகிரங்க வலை அப்படின்னும் நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். உன் தாமரை தடங்கண் விழி என்னும் வலை இருக்கே, அது அகவலையாம். கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறு, அந்த அகவலை தன் அடியார்களுக்கே தெரியக்கூடிய வலை. அந்த வலையிலே நிச்சயம் எம்பெருமான் தன் அடியார்களை விழாமல் இருக்கும்படிக்கு செய்யவே மாட்டான். விழுந்தே ஆக வேண்டும். அந்த வலையிலே அகப்படுத்தும்படிக்கு அவன் செய்கின்றானோ இல்லையோ, அவன் காரியங்கள் செய்கின்றதோ இல்லையோ, அவனுடைய திருமேனி அழகே செய்துவிடும் என்றுதான் இங்கே ஆழ்வார் சொல்றார். 2 வலையிலே மாதரார் கயற்கண் என்னும் வலை அது பகிரங்க வலை, ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய வலை இருக்கே அது அந்தரங்க வலை. அருமையான அனுபவங்கள் பல பாசுரங்களில் உள்ளர்த்தமான வலைகள் பல உண்டு. இன்று மற்றொரு அனுபவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.